ஏன் தொல்லியல் ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது என்பதை தான் நம்ம பார்க்கணும். தொல்லியல் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. வரலாறு பேசிக்கலி பார்த்தோம்னா பல வகையான ஆதாரங்களால் வரலாறு எழுதப்படுகிறது. கல்வெட்டின் வாயிலாக வரலாறு எழுதப்படும், செவிவழி செயலியின் வழியாக வரலாறு எழுதப்படும், இலக்கிய தரவுகள் மூலம் வரலாறுகள் எழுதப்படும், அதேபோல் வெளிநாட்டினர் குறிப்பின் மூலம் வரலாறுகள் எழுதப்படும், வழி வழியாக சொல்ல வந்த கதைகளின் மூலம் வரலாறு எழுதப்படும். ஆனால் அத்தனை வரலாறுகளிலும் வரலாற்று அறிஞர்கள் முழுமையாக நம்புவது கிடையாது. ஏன்னா அதில் எல்லாம் புனைவுகள் இருக்கும், கற்பனைகள் இருக்கும். அந்த கற்பனைகள் எல்லாம் நாம் கலைந்து விட்டு வரலாறை நாம் பார்க்கும் பொழுது முழுமையான வரலாறாக இருக்குமா இருக்காதா என்ற ஒரு சந்தேகம்லாம் நமக்கு வரும் காலகட்டத்தில் அதை முழுமையாக வரலாறாக நம்புவது கிடையாது. ஆனால் தொல்லியல் சான்றுகளை மட்டும்தான் நாம் முழுமையான வரலாறாக நம்புகிறோம். அதற்கு மிக முக்கிய காரணம் அவை நாம் விட்டு சென்ற பொருட்கள் தான், வேற ஒன்றுமே கிடையாது. தொல்லியல் சான்றுகள் எல்லாம் நாம் விட்டு செல்கின்ற பொருட்கள். நமக்கு தேவையான பொருட்களை நம்ம உருக்கி பயன்படுத்திட்டு இருப்போம். தங்கத்தை பார்த்தீங்கன்னா நம்ம உருக்கி பயன்படுத்துவோம். அது விலையுயர்ந்த பொருட்கள் என்று கருதப்படுவதால் அது பல மாற்றங்கள் அடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் மற்ற பொருட்கள் அனைத்தையும் நாம் பயன்படுத்திய பொருட்களை இந்த உலகத்தில் விட்டு செல்வது என்பது ஒரு வாடிக்கையான ஒரு செயல்தான். இன்னைக்கு வாழ்கின்ற மனிதன் இன்று என்ன பொருட்களை பயன்படுத்துகிறானோ அந்த பொருட்களை இந்த உலகத்தில் நிச்சயமாக விட்டு செல்வான். அதை வருங்காலத்தில் உள்ள மனிதன் கண்டிப்பாக தேடி எடுத்து அதை நம்முடைய வரலாற்றை அவன் அறிந்து கொள்வான். அந்த செயல்தான் தொல்லியல் என்று சொல்கின்றோம். நம்முடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற பொருட்களை நாம் தேடி எடுத்து அவர்கள் வரலாற்றை நாம் ஆராய்கிறோம். அந்த பொருட்கள் அனைத்தும் அவன் படைத்த பொருட்கள், அவன் உருவாக்கிய பொருட்கள். அது என்னைக்குமே பொய் சொல்லாது. ஏன்னா அவன் செஞ்சு வச்சுட்டு அவன் செத்து போயிட்டான், யாருன்னு தெரியாது. யார் செஞ்சான், யார் எழுதுனா, யார் என்ன பண்ணாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அவனுடைய பொருட்கள் இந்த பூமியில் புதைந்துள்ளன. அந்த புதைந்த பொருட்களை எடுத்து நாம் வரலாற்றை உருவாக்குகிறோம். அந்த வரலாற்றை உலகம் ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் அது மனிதனால் செய்யப்பட்டு விட்டு செல்லப்பட்ட பொருட்கள். அது முதன்மையான ஆதாரமாக திகழ்கிற காரணத்தால் உலகம் முழுவதும் தொல்லியல் ஆதாரங்களை மட்டுமே உண்மையான ஆதாரங்களாக இதுவரை நாம் ஏற்றுக்கொண்டு வந்துள்ளோம். இதனால் வரை நம்ம இலக்கியங்களில் பார்த்தோம்னா சங்க இலக்கியத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே இருப்போம். சங்க இலக்கியத்துக்கான காலங்களை சொல்லிகிட்டு இருப்போம், சங்க இலக்கியத்தின் வரலாற்றை சொல்லிகிட்டு இருப்போம், தமிழக வரலாற்றை சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம 15 லட்சம் ஆண்டுகள் முன்னாடி மக்கள் வாழ்கிறார்கள் என்று நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்க காலத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னே எனக்கு தெரியாது. 15 லட்சத்துலேருந்து எப்படி கிமு 300லேருந்து கிபி 300க்குள்ள வந்து நின்றுட்டாங்கிறது தெரியாது. அது ஒரு சிக்கல் நம்மகிட்ட. எப்படி ஒரு சங்க காலம் என்பது கிமு 300 முதல் கிபி 300 வரை கொடுத்தார்கள் என்ற ஒரு கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஒரு அகப்பொருள் சான்று. நம்முடைய இலக்கியங்கள் இருந்த அகப்பொருள் சான்றுகளை அடிப்படையாக கொண்டு அந்த காலம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த காலம் எந்த அறிவியலின் அடிப்படையில் கொடுக்கவில்லை. நம்ம இன்னைக்கு அறிவியல் தொல்லியல் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 15 லட்சமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக் என்று பல பிரிவுகளாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ற கதையை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்மளுடைய சங்க காலத்தை மட்டும் நம்ம சுருக்கிறோம். கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் தான் சங்க காலம் இருந்தது என்கின்ற ஒரு கதையை நாம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கு. சில பேர் நம்பவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி PA கிருஷ்ணன் என்ற ஒரு பத்திரிகையாளர் ஒரு கருத்தை சொல்றார். அவருடைய வயர் என்ற ஒரு பத்திரிகையில் ஒரு கருத்தை சொல்கிறார். சங்க காலம் என்பது பெரும்பாலான அறிஞர்கள் யூகித்து வைத்துள்ளது கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை தான் இருக்கும். அது நொபுரோ கர்சிமோ போன்ற அறிஞர்களும் சொல்லியுள்ளார்கள் என்ற கருத்தை எல்லாம் சொல்றார். அவர் தவறான ஒரு செய்தி. நொபுரோ கரசிமா போன்ற அறிஞர்கள் ஜப்பானிலிருந்து வந்தவர். அவர் ஆய்வு செய்தது போல சோழ கல்வெட்டுகளை பற்றி ஆய்வு செய்தார். சோழர் வரலாற்றையும் சோழர்கள் காலத்து கல்வெட்டுகளையும் ஆய்வு செய்து சோழர்களை பற்றி மிக தெளிவான புத்தகங்களை எழுதியுள்ளார். அவர் சங்க காலத்தை பற்றி சொல்லவே இல்லை. சங்க காலத்தை பற்றி சொன்னதாக ஒரு தகவலை புனைவுடன் கட்டுகிறார்கள். ஏனென்றால் கிமு 300லிருந்து கிபி 300 என்பது புனைவாக கட்டப்பட்ட ஒரு செய்தி. அதற்கு எந்த வரலாற்று ஆதாரங்களும் நம்மகிட்ட கிடையாது, எந்த தொல்லியல் ஆதாரங்களும் நம்மகிட்ட கிடையாது, எந்த அறிவியல் ஆதாரங்களும் நம்மகிட்ட கிடையாது. அதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் தொல்லியல் ஆய்வுகள் தான் மிக முக்கிய ஆதாரங்களாக நிற்கின்றன. அந்த வகையில் தான் நம்முடைய வரலாற்றை நாம் அணுக வேண்டும் என்று சொல்கிறோம். ஏனென்றால் இது போன்ற பல சிக்கல்களை தீர்ப்பது இந்த தொல்லியல் ஆய்வுகள். அந்த வகையில் இந்த தொல்லியல் ஆய்வுகள் பல சிக்கல்களை தமிழ்நாட்டில் இப்பொழுது தீர்த்து வருகின்றது என்பதுதான் பெருமையாக நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் தான் என்ற ஒரு பெருமை சொன்ன இடம் சிவகலை. தூத்துக்குடி மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிவகலை ஆய்வுகள்
கிட்டத்தட்ட 3300 ஆண்டுகள், கிமு 3300 ஆண்டுகள்னால் இருந்து ஒரு 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை பயன்படுத்தினான் என்ற ஒரு செய்தியை சொல்கிறது. இதனால் வரை நம்ம அந்த தகவல்கள் நம்ம புரிதலுக்கு இல்லை. ஏனென்றால் அகழாய்வுகள் நாம் மேற்கொள்ளவில்லை. பல அகழாய்வுகள் மேற்கொள்ளாத காரணத்தினால் பல செய்திகள் நமக்கு வந்து சேரவில்லை. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேற்பட்ட இடங்கள் அகழாய்வு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு ஆதிச்சநல்லூர் ஒரு பெரிய அகழாய்வு, அரிக்கமேடு ஒரு பெரிய அகழாய்வு, அதே போல் காவிரி பூம்பண்டம், இந்த 3 பெரிய அகழாய்வுகளை தவிர கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஒரு பெரிய அகழாய்வுகளும் நம்ம தமிழக பகுதியில் செய்யப்படவில்லை. எல்லாமே ஒரு சிறிய அளவிலான அகழாய்வுகள் தான் செஞ்சுருக்காங்க. ஒரு சிறிய அளவிலான அகழாய்வுகளில் எந்த ஒரு தகவலும் நமக்கு சரியாக கிடைக்காது. சிறிய அளவு அகழாய்வுனா ஒரு குழி போடுவாங்க, 2 குழி போடுவாங்க, இல்லைன்னா ஒரு 4 குழி போடுவாங்க. அந்த குழியில் கிடைக்கிறத வந்து தோண்டுவாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்டலி ஒரு கிடச்சிரும், அதை எடுத்து அதை என்ன கிடச்சதுங்க கூட உங்களுக்கு உண்மையான அந்த ரிப்போர்ட் வெளில வராது. அந்த மாதிரி செயல்கள் நடந்து கொண்டு இந்த காரணத்தினால் தமிழ்நாட்டின் அகழாய்வு சிறப்புகள் என்றுமே நம்முடைய உலகளவில் நாம் கொண்டு செல்ல முடியவில்லை. ஆனால் அந்த பார்வை இன்று மாறி உள்ளது. அந்த பார்வை மாறியதற்கான முக்கிய காரணம் கீழடி அகழாய்வு என்று தான் நான் சொல்லுவேன். கீழடிக்கு முன்னும் கீழடிக்கு பின்னும் என்று நீங்கள் வரலாற்றை நீங்கள் வந்து ஈஸியாக பிரிச்சுக்கலாம். கீழடிக்கு முன் வரலாறு எப்படி இருந்தது, கீழடிக்கு பின் எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கீழடிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தொல்லியல் என்றால் யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டில் தொல்லியல் என்று ஒரு சிலருக்கு தவிர தொல்லியல் என்றால் பெரும்பாலும் பலருக்கு தெரியவே தெரியாத ஒரு செய்தியாக தான் இருந்தது. ஆனால் கீழடிக்கு பின் பார்த்தோம் என்றால் இன்று தொல்லியலை பற்றி ஆர்வம் தமிழகத்தில் வளர்ந்துள்ளது. தமிழகத்தை விட உலக நாடுகளில் உள்ள பல தமிழர்களுக்கு அந்த ஆர்வம் வளர்ந்துள்ளது. அதுதான் நமக்கு முக்கியமாக சொல்லணும். அதற்கு காரணம் நம்முடைய தொன்மை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. அதன் காரணமாக நாம் அதை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு தூண்டியுள்ளது. அதுதான் மிக முக்கியமாக சொல்லணும். இன்றைக்கி பார்த்தோம்னா சிவகலை தோண்டியிருக்கோம், நம்ம கொற்கை நம்ம தோன்றோம், ஆதிச்சநல்லூர் தோன்றோம், இன்னும் பல இடங்கள் நம்மகிட்ட இருக்குது. அந்த இடங்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அந்த தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்மகிட்ட பெரிய சிக்கலே நம்மகிட்ட இருக்குது. ஏனென்றால் தமிழ்நாடு என்பது பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூவஸ் செட்டில்மெண்ட்டாக பல ஆயிரம் ஆண்டுகளாக மக்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள். அதனால் நாம் அந்த இடங்களை சரியாக தேடி கண்டுபிடிப்பதில் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் புதைப்படங்கள் தான் நிறையா தோண்டியிருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா புதைப்படம் தோண்டுவாங்க, புதைப்படங்களாக தோண்டுவாங்க. புதைப்படத்தில் கிடைக்கிற பொருட்களை வந்து புதைப்படத்தில் இந்த பொருள் கிடச்சிருச்சு அந்த பொருள் கிடச்சின்னு சொல்லுவாங்க. அதற்கு ரீசன் வந்து பார்த்தோம்னா பேசிக்கலி ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான். தொல்லியல் என்பது 2 வகையாக பிரிக்கப்படும். தொல்லியலில் வந்து ஒன்று ஆக்சிடென்டல் டிஸ்கவரி, ஏதேச்சியாக அதாவது திடீர்னு ஒன்று கிடைக்கும் அப்போ போய் நம்ம தோன்றது, இல்லைன்னா அறிவியல் ரீதியாக ஒரு ஆய்வு செய்து ஒரு இடத்தை கண்டுபிடித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு நாம் ஆய்வு செய்வது, அப்படி ஒரு இடம் கண்டுபிடிக்கப்படும். இந்த 2 முறையில் நம்ம தொல்லியல் அகழாய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆதிச்சநல்லூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான். திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு ரயில்வே லைன் போடும் பொழுது தான் தோன்றுனாங்க. அப்போ தான் கிடைச்ச பிறகு தான் என்னடா பெரும் பெரும் முதுமக்கள் தாலிகள் கிடைக்கின்றன என்ற ஒரு பெரிய செய்தி கிடைச்ச பிறகு தான் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரியாக இருக்குது. அதே போல் சிவகலை பார்த்தீங்கன்னா மாணிக்கம் என்ற ஆசிரியர் தேடி கண்டுபிடிச்சு அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பேஸில் அதை வந்து திருப்பி வந்து தோன்றாங்க. ஆனால் கீழடி என்பது அவ்வாறு கிடையாது. கீழடி என்பது அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்து அது ஒரு இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இடத்தின் மூலம் இன்று வரலாறு பேசப்படுகிறது. அதுதான் அதுக்கும் கீழடிக்கும் மற்ற இடங்களுக்கும் உள்ள வித்தியாசம். கீழடி என்பது 2015க்கு முன்னாடி எனக்கு கூட தெரியாது. நான் உண்மையாக சொல்லுவேன், நான் வந்து 2015க்கு முன்னாடி கீழடிங்கிற ஊர் இருக்காங்கிறது எனக்கு கூட தெரியாது. ஆனால் கீழடிங்கிற ஊர் இன்னைக்கு உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதான் மிக முக்கியம். ஏனென்றால் அந்த ஊர் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர். நாங்கள் கலாய்வை மேற்கொண்டோம். 2013-14 எங்களுடைய சிறிய குழு கலாய்வை மேற்கொண்டது. கலாய்வை மேற்கொண்டு ஏன் தமிழ்நாட்டில் நாம் ஒரு வாழ்விட பகுதியை தேடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் கலாய்வை மேற்கொண்டோம். தமிழ்நாட்டை நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 150க்கு மேற்பட்ட இடங்கள் நான் தோண்டியிருக்கேன்னு இப்போ கூட சொன்னேன். நான் அந்த 150க்கு மேற்பட்ட இடங்களில் பெரும்பாலான இடங்கள் புதைப்படங்கள் தான் நம்ம தோண்டியிருக்கோம். இந்த புதைப்படங்களை தோண்டும் பொழுது புதைப்படங்கள்லேருந்து நமக்கு முழுமையான தகவல்கள் என்றைக்குமே கிடைக்காது. புதைப்பிடம் என்பது ஒரு மக்களின் வாழ்விட பகுதியின் ஒரு அங்கம் தான். என்றைக்குமே புதைப்பிடம் என்பது மக்களின் வாழ்விட பகுதியில் ஒரு அங்கம். அது என்றைக்குமே தனியாக மட்டும் இருக்காது. என்றைக்குமே தனியாக புதைக்கிற இடம் தான் வச்சுருப்போம், எங்கேயும் ஊர் இருக்காதுங்கிற கான்செப்டே கிடையாது. ஊர் இல்லாமல்
என்றைக்குமே சுடுகாடோ இடுகாடோ வருவது என்பது உலகத்தில் சான்ஸே கிடையாது. ஊர் அமைந்தால் மட்டும்தான் ஒரு சுடுகாடோ இடுகாடோ என்பது நிச்சயமாக வரும். ஏனென்றால் ஒரு மக்கள் நிரந்தரமாக என்று தன்னுடைய வேளாண்மையை தொடங்குகிறானோ அன்றுதான் அவன் நிலையாக ஒரு இடத்தில் அமர்ந்த ஒரு நாகரிகத்தை உருவாக்குவான், நகரங்கள் உருவாக்குவான், கிராமங்களை உருவாக்குவான், ஊர்களை உருவாக்குவான். அந்த மனிதனுக்கு தன்னுடைய இறப்பை போற்றுவதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம்தான் புதைப்பிடம். அந்த புதைப்பிடங்கள் நாம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கிடைக்குது, பல வகையில் கிடைக்குது. தமிழ்நாட்டில் அதை மெகலித்திக் பரியல்னு சொல்லுவோம். சிம்பிளி நம்ம சொல்லிட்டு போகிற வார்த்தை பெருங்கற்கால கால நினைவு சின்னம், அது வெறும் புதைப்பிடம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவோம். பெருங்கற்கால நினைவு சின்னம் பார்த்தீங்கன்னா நம்ம சமவெளி பகுதிக்கு வரும்போது பெரும் முதுமக்கள் தாளியில் அதை புதைக்கிற ஒரு முறை இருந்தது. அதேபோல் நீங்கள் மேட்டு பகுதியில் போட்டிங்கன்னா கல்வட்டங்களாகவும் கல் பதுகைகளாகவும் கல் நினைவு தூண்களாகவும் நடுகர்களாகவும் செய்து வைத்தார்கள். இது அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த புதைப்பிடங்கள் அமைந்திருந்தன. ஆனால் எங்களுடைய கேள்வி, தமிழகத்தில் இவ்வளவு புதைப்பிடங்கள் இருக்கின்றன, எப்படி இவ்வளவு புதைப்பிடங்கள் உருவாச்சு? இரும்பு காலம் என்று சொல்லப்படுகின்ற மெகலித்திக் பீரியடில் இவ்வளவு புதைப்பிடங்கள் எவ்வாறு உருவானது என்ற கேள்வியை நாங்கள் முன்வைத்தோம். புதைப்பிடங்கள் உருவாகி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்க வேண்டும். மக்கள் வாழாமல் இந்த புதைப்பிடங்கள் வருவதற்கு எந்த சான்றும் இல்லை என்று ஆணித்தரமாக நம்பி நாங்கள் ஆய்வை மேற்கொண்டோம். மக்கள் வாழ்விட பகுதியில் கிடைத்தன, அதுதான் உண்மை. அந்த மக்கள் வாழ்விட பகுதியில் ஒரு பகுதி தான் இந்த கீழடி என்கிற இடம். மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் வாழ்ந்த பகுதியை நாம் சரியாக தேடி கண்டுபிடித்து நாம் ஆய்வுகளை மேற்கொள்ளவில்லை. அவ்வாறு ஆய்வுகளை மேற்கொள்ளாத காரணத்தினால்தான் நாம் வரலாற்றில் நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். புதைப்பிடங்களை வைத்து வரலாற்றை நாம் முழுமை செய்ய முடியாது. வாழ்விடங்களோடு சேர்ந்து புதைப்பிடங்களும் அகழாய்வு செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் வரலாறு என்பது முழுமையாக கட்டமைக்கப்படும். ஏனென்றால் மக்கள் வாழ்ந்த பகுதியில் தான் வரலாற்றை நீங்கள் கட்டமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பு மக்கள் வாழிட பகுதியில் தான் ஏற்படும். அந்த ஒரு நிலை முதல் முறையாக தமிழகத்தில் கீழடியில் ஏற்பட்டுள்ளது என்ற செய்தியை நான் சொல்லுவேன். அரிக்கைமேடிலும் நாம் செய்துள்ளோம், ஆனால் சரியாக கட்டமைப்பை நான் ஏற்படுத்தவில்லை. காவேரி பூமண்டலத்திலும் நாம் அகழாய்வு செய்துள்ளோம், ஆனால் சரியான வாழ்விட கட்டமைப்பை நாம் ஏற்படுத்தவில்லை. ஆனால் கீழடியில் இன்று எவ்வாறு மக்கள் அங்கு நாகரிகமாக வாழ்ந்தார்கள், நகரம் எவ்வாறு தோன்றியது என்பதை ஆதாரபூர்வமாக கட்டமைத்துள்ளோம். அதுதான் இன்னைக்கு சர்ச்சையாக இருக்குது, மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. அதுதான் தமிழ்நாட்டில் நாங்கள் இது நாள் வரையும் 300 BC-லேருந்து 300 AD வரையும் சொல்லிட்டு இருந்தோம். அதை எப்படி நீ மாற்ற போகிறேன்னு கேள்வி தான் எனக்கு கேட்டாங்க. அப்பா நான் மாற்றலப்பா, அகழாய்வு முடிவுகள் சொல்லுது, நான் சொல்லலை. அகழாய்வு செய்த நான், அகழாய்வின் மூலம் அந்த தகவல்கள் சொல்கின்றன. நம்முடைய சங்ககாலம் என்பது கிமு 800க்கு செல்லும் என்பது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். அந்த கருத்து இன்னும் வலுப்பெறும். இன்னும் பல ஆய்வுகளை நீங்கள் செய்தீர்களானால் அந்த கருத்து இன்னும் வலுப்பெறும் என்பதுதான் என்ன ஆணித்தரமான ஒரு செய்தியாக நான் சொன்னேன். இன்றுதான் நாம் செய்திருக்கிறோம். ஒரு வாழ்விடப் பகுதியை நாம் முழுமையாக ஆய்வு செய்திருக்கிறோம். அந்த வாழ்விடப் பகுதியின் புதைப்பிடமும் கண்டுபிடிக்கப்பட்டு தமிழக தொல்லியல் துறை ஆய்வு செய்து வருகிறது. இரண்டையும் நாம் இணைத்து நாம் ஆய்வு செய்யும் பொழுது ஒரு நாகரிகத்தின் தொன்மை நமக்கு தெரிய வருகிறது. அந்த நாகரிகம் சங்க இலக்கியத்தின் தொன்மையை விளக்குகிறது. அதான் மிக முக்கியம். சங்க இலக்கியத்தை இத்தனை நாள் வரை புனைவுகள் என்று சொல்லி வந்தார்கள். அரைப்பழங்குடி நாகரிகத்தை சார்ந்த ஒரு இலக்கியம் என்று சொல்லி வந்தார்கள். நாங்கள் மறுத்தோம், இல்லை, அரைப்பழங்குடி நாகரிகம் இல்லை. சங்க இலக்கியம் நம்முடைய பல செய்திகளை நமக்கு சொல்லி சென்றுள்ளன. நகரங்களை பற்றி செய்திகளை சொல்லி உள்ளன. உலக வணிக தொடர்புகளை பற்றி செய்திகளை சொல்லியுள்ளன. எவ்வாறு நகர அமைப்புகள் இருந்துள்ளன பல செய்திகளை சொல்லியுள்ளன. ஆனால் அதை நாம் புறந்தள்ளிவிட்டு நாம் பட்டிமன்றம் போட்டு அதனுடைய பெருமையை பேசியிருக்கிறோம். ஆனால் அதை ஆதாரப்பூர்வமான இதனால் வரை விளக்காத காரணத்தினால் தான் இந்த பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா சங்க இலக்கியம் மாதிரி ஒரு இலக்கியம் உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. உலகத்தில் நீங்கள் எல்லா இலக்கியம் எடுத்துக்கங்க, எல்லா இலக்கியம் எந்த மொழி இலக்கியங்களும் எடுத்துக்கலாம். பெரும்பான்மையான இலக்கியம் ஒரு மத சார்ந்த இலக்கியமாகத்தான் இருக்கும். பெரும்பான்மையான இலக்கியங்கள் மத சார்ந்த இலக்கியமாகத்தான் இருக்கும். அந்த மத சார்ந்த இலக்கியங்கள் புனைவுகளால் கட்டமைக்கப்படுபவை. ஆனால் சங்க இலக்கியம் என்பது அவ்வாறு அல்ல என்பதுதான் எங்களுடைய வாதம். சங்க இலக்கியம் என்பது மனிதத்தை பற்றி பேசிய இலக்கியம், மக்களை பற்றி பேசிய இலக்கியம், மனிதத்தை பற்றி பேசிய இலக்கியம். அவ்வாறு பேசிய அந்த இலக்கியம் நிச்சயம் பொய் சொல்லாது என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. அந்த இலக்கியங்களில் பல செய்திகள் புதைந்துள்ளன, பல வரலாற்று செய்திகள் புதைந்துள்ளன. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யாகம் பண்ணது இருக்குங்க, ராஜா யாகம் பண்ணார், வேதங்கள் ஓதுனதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, யாருமே இல்லைன்னு சொல்ல, எல்லாம் இடைச்சொல்களாக வந்தது தான் நான் சொல்லுவேன்.
ஏனென்றால் ஒரு ஓலைச்சுவடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஓலைச்சுவடியுடைய மேக்சிமம் காலம்னு சொன்னால் 300 வருஷம் தாங்க ஒரு ஓலைச்சுவடி தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. ஒரு 300 வருஷத்துக்கு மேலே நீ அந்த ஓலைச்சுவடி ஆட்டோமேட்டிக்கலாக மக்கி போயிடும். அந்த 300 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் நான் இன்னைக்கு எழுதுறேன்னா ஒரு 300 வருஷம் கழிச்சு அதை யாராவது ஒருத்தர் காப்பி பண்ணுவார், அதை வந்து படி எடுப்பார். எனக்கும் அவருக்கும் 300 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. 300 வருஷம்னா கிட்டத்தட்ட 9 ஜென்ரேஷன். 30 வருஷங்கிறது ஒரு ஜென்ரேஷன். 300 வருஷத்துக்கு 9 ஜென்ரேஷன். இன்னையிலிருந்து 9 ஜென்ரேஷன் கழித்து நான் எழுதிய ஒரு தரவை படி எடுக்கும் பொழுது அவருடைய காலகட்ட பின்னணியை அது இடைச்சொருகளாக சேர்ப்பது என்பது இயல்பு. அந்த வகையில் சேர்க்கப்பட்டுள்ளது. நாங்கள் யாரும் மறுக்கவில்லை. சங்க இலக்கியத்தில் பல இடைச்சொருள்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஆனால் இருந்தாலும் அதனுடைய முதன்மையான தரவுகள் பல செய்திகள் நம்முடைய பழந்தமிழர்களை பற்றி சொல்கின்றன, பழங்கால நம்முடைய தமிழ் மக்களின் வாழ்வியலை பற்றி சொல்கின்றன. அதான் உண்மை. அந்த தகவல்களை எல்லாம் சேகரித்து நாம் வரலாற்றோடு தொல்லியலை ஒப்பிடும் பொழுதுதான் நம்முடைய தகவல்கள் உண்மையான தகவல்களாக இருக்கின்றன என்பதுதான் ஆணித்தரமான ஒரு செய்தி. மக்களை பற்றி பேசியிருக்கிறது, மக்களின் இங்கே வாழ்க்கை முறையை பற்றி பேசியுள்ளன. அதே போல் மக்களின் புதைப்பு முறையை பற்றி பேசியுள்ளன. நம்ம நீங்கள் சொல்லியிருக்கோம் முதுமக்கள் தாலியை பற்றி புறநானூறு சொல்லியிருக்கேங்க. புறநானூறு செய்திகள் வருகின்றன முதுமக்கள் தாலிகளை பற்றி. அவ்வளவு செய்திகள் நமக்கு நம்முடைய இலக்கியங்களில் புதைந்துள்ளன. அந்த இலக்கியங்களை ஒரு மதசார்புள்ள இலக்கியமாக பார்க்காமல் ஒரு சமூக இலக்கியமாக நாம் என்று பார்க்கிறோமோ அதன் உண்மைத்தன்மை நமக்கு புரிய வரும் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கேள்வியாக நான் சொல்லுவேன், பதிலாக சொல்லுவேன். அந்த இலக்கியத்தின் அடிப்படையில் தான் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. சங்க இலக்கியங்கள் இவ்வளவு தகவல்களை சொல்லி உள்ளன. அந்த அவ்வளவு தகவல்கள் நமக்கு எங்கு தமிழ்நாட்டில் கிடைக்கும் என்றால் நமக்கு தேடி தேடி பார்க்கிறோம், கிடைப்பதில்லை. பெரும்பாலும் புதைப்படங்கள் கிடைக்கின்றன. இல்லை, புதைப்படங்கள் இருந்தாலும் அந்த புதைப்படத்தை உருவாக்கிய மனிதர்கள் நிச்சயமாக வாழ்ந்திருக்க வேண்டும், அவர்களுடைய இடம் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் தான் வைகை முழுவதும் நாங்கள் அலசி ஆராய்ந்து தேடினோம். எங்களுக்கு 293 இடங்களில் 100க்கும் மேற்பட்ட வாழ்விடப்பகுதி கிடைத்தது. மக்கள் வாழ்ந்திருக்காங்க, வாழ்ந்தனால தாங்க அவன் புதைப்படத்தை தோண்டியிருக்கான், உருவாக்கியிருக்கான். அப்போ வாழ்ந்தவனுடைய இடங்கள் இந்த பகுதியில் மறைந்திருக்கின்றன. அந்த மறைந்த பகுதியிலே நாம் தேடி எடுக்க வேண்டும். எடுத்து அகழாய்வு செய்தோமேயானால் தமிழர் தொல்லியல் உண்மைகள், வரலாற்று உண்மைகள் நிச்சயம் கிடைக்கும். அது பின்னோக்கி செல்லும் என்பதுதான் உண்மை.